சொல்றாரு, நீங்களே நான் தங்கும் ஆலயம். அப்படின்னா என்ன? மாற்றம் வெளியே வரக்கூடாது. மாற்றம் எதுல வரணும்? உள்ள வந்துச்சுன்னா வெளியே தானவே வந்துடும். அதனாலதான் பழமொழி சொல்லி இருக்கிறாங்க, என்னன்னு, அகத்தின் அழகு எதுல தெரியும்? உள்ளம். அகம்ன்றது உள்ளம். உள்ளம் பூரிப்படையும் போது முகமே வேற மாதிரி ஆயிரும். உள்ள சோர்ந்து போயிருக்கும் போது நீங்க என்ன, நீங்க பேரன் லவ்லி அது இதெல்லாம் போட்டாலும் என்ன சிஸ்டர், உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்களே. ஏன்னா தாக்கம் போய் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது, வேதனை உள்ளத்தில் இருக்கிறது, பாதிப்புகள் உள்ளத்தில் இருக்கிறதுனால வெளியே என்ன கொடுக்குது பாருங்க. வேர்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா செடியெல்லாம் என்ன பண்ணிடும்? வேற யாராவது பாக்குறீங்களா? வேறு மண்ணுக்குள்ள இருக்குது. ஆனா கிளைகள் இலைகள் எல்லாம் எங்க இருக்குது? வெளியே இருக்குது. அது வாடி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வேருக்குள்ள ஏதோ ஒரு காரியங்கள் நடந்துருச்சு. அதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், மேல என்ன போடணும், இதை போடணும், அதை போடணும் பிரசங்கம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும். பிரசங்கமே உள்ளதான். காய்ச்சல் வெளியே அடிக்குது, தொட்டு பாக்குறீங்க இல்லையா? இங்க தெர்மோமீட்டர் வச்சு இங்க வெளியே பாக்குறாங்க. ஆனால் காய்ச்சலுக்கு மருந்து வெளியே கொடுக்கறதுல எங்க கொடுக்கறாங்க? உள்ளே கொடுக்கறாங்க. நான் சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், தேவன் ஆவியானவர் சொல்றாரு, வெளியே சட்டையும் கட்டியும் அதையும் இதை மாத்தாத இல்லையா? மாற்றங்களை எங்கே உண்டாக்க விரும்புகிறார்? உள்ளத்திலே மாற்றங்களை உண்டாக்க விரும்புகிறார். தெரிஞ்சுக்கணும் தெளிவா. ஒரு பையனுக்குள்ள பாருங்க, ஒரு வாலிப பையன் 16 வயசு, வீட்டிலே நிக்க மாட்டேன்றான், காலை தங்கல, உடை இதெல்லாம் மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகி விட்டது என்பது தெரிந்து கொள்ளலாம். உண்மை. அதான் சொல்றாரு, உள்ள என்ன மருந்து போதும் அதுக்கு வேலை செய்யும். தலைவலிக்குன்னு உள்ள மருந்து உள்ள அனுப்புறீங்க, போய் கை காலெல்லாம் பாதிக்காது. எங்க போய் பாதிக்கும்? நேர தலைக்கு தான் போய் பாதிக்கும். எங்க வழியா அதை போய் கண்டிக்கும். அதான் அதனுடைய மாத்திரனுடைய கவனிங்க, அது படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எதை வெறுத்து எதை பின்பற்ற வேண்டும்? நீ வேர் பிரிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்காக வாழ வேண்டும் என்று, தேவ திட்டங்களை பேச வேண்டும் என்று, தேவ திட்டங்களை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் கார் வாங்குறாங்க இல்லையா? கார் கம்பெனி எவ்வளோ இருக்கு? ஃபோர்டு இருக்கு, டாடா இருக்கு, ஹோண்டா இருக்கு இல்லையா, டொயோட்டா, நிறைய கம்பெனி இருக்கு. ஆனால் ஒரு விஐபி பிரதமருக்காக உண்டாக்கப்படுகிற கார் எல்லா கார் மாதிரி இருக்காது. தெரியுமா தெரியாதா? ஒரு சிஎம்முக்கோ, ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கோ, ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கோ உண்டாக்கப்படுகிற காரு எல்லாருக்கும் மாதிரி உண்டாக்கப்படாது. இதுல ஒரு பிரதமர் போறாரு அப்படின்னாவே அந்த காரு எல்லாத்தை விட விசேஷமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு கார். குண்டு தொலைக்காது இருக்கும் அந்த கார்ல. அதுல எல்லா வசதிகள் இருக்கும். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் அது உண்டாக்க மாட்டாங்க. அது போல எல்லா மனிதனை போல உலகத்தானை போல நீ உண்டாக்கப்படவில்லை. நீ தேவனுக்கு விசேஷித்தமானவன். கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோம்.